இதோ அரசியலில் நிரந்தர எதிரியும் அல்ல, நிரந்தர நண்பனும் அல்ல என்பதற்கு இதுவே சாட்சி. நம்மளுடைய இந்த நட்சத்திர பேச்சாளர் தற்போது அர்ஜுன் சர்பத் அவர்களுக்கு தேர்தல் பரப்புரை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அர்ஜுன் சர்பத்தை ஜெயிக்க வைப்பது மட்டுமே அவருடைய ஒரே இலக்கு, நோக்கு மற்றும் அவருடைய லட்சியமாக இதுவே பார்க்கிறார். இதோ அவர்கள் சிறு வார்த்தை பேசுவார். நீங்க நினைக்கலாம், என்னடா இவருக்கு நமக்கு ஆகாது, ஒரு பக்கத்துல வந்து நிக்கிறேன்னு நீங்க நினைக்கலாம். இது நான் என்ன படம் ரிலீஸ் ஆனாலும் தத்திரம் முடிச்ச மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆனா சினிமா வேற, அரசியல் வேற. அவங்க தானே சொல்றாங்க சினிமா வேற அரசியல் வேறன்னு. அதனால அது பிரச்சனை கிடையாது. இவரை ஜெயிக்க வைக்கிறோம். 2026ல இவரை நம்ம ஜெயிக்க வைக்கிறோம். என் மூஞ்சுக்காக ஓட்டு போடுங்க. இவரு நானும் வேற வேற இல்ல. என் மூஞ்சுக்காக ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்க வைக்கிறோம். இன்னொரு நண்பா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இங்க ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு சூரியன் கட்சி, இன்னொன்னு சூரியன் கட்சி. புரியுங்களா? பாரத் மாதா கி ஜெய். என்ன மாதிரி மாசா என்ன மாதிரி கிளாஸா பேசிட்டு இருந்த ஆள்றா. நீங்க வந்தா போதும், நின்னா போதும், உக்காந்தா போதும், ஓட்டு விழுந்துரும். நமக்காக பெரிய கூட்டம் இருக்கு. நீங்க வந்த கடைசியில கொண்டு போய் அங்காளமா வச்சிட்டீங்களா? பாருங்களா.